வணக்கம். தமிழ்நாடு அரசிலிருந்து சில சூப்பரான முக்கியமான அறிவிப்புகள் வந்திருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த புதிய நலத்திட்டங்கள் பெண்கள், அரசு ஊழியர்கள், நம்மள மாதிரி பொதுமக்களை எப்படியெல்லாம் பாதிக்க போகுது, இதுல என்னென்ன இருக்குன்னு ரொம்ப சிம்பிளா தெளிவா நாம பார்க்கலாம் வாங்க. இந்த புதுசா வரப்போற திட்டங்கள்ல உங்களுக்கு என்ன நன்மை இருக்கு, உங்க வாழ்க்கையில இது என்ன மாற்றத்தை கொண்டு வரும், இத பத்தி தானே தெரிஞ்சுக்க ஆவலா இருப்பீங்க. வாங்க, அதற்கான பதில்களை இப்போ நாம பார்க்கலாம். மொத்தமா ஒரு 5 முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். முதல்ல கவர்மெண்டோட முக்கிய அறிவிப்புகள் என்னென்னு பார்ப்போம். அப்புறம் பெண்களுக்கு கிடைக்க போற உரிமை தொகை பத்தி. அடுத்தது கவர்மெண்ட் ஊழியர்களுக்கான புதிய பென்ஷன் திட்டம். நாலாவதா நம்ம வீட்டு கரண்ட் பில் சம்பந்தமான ஒரு மாற்றம். கடைசியா இந்த அறிவிப்புகள் எல்லாம் ஏன் இப்ப வருதுங்கிறதுக்கான பின்னணி என்னன்னு அலசலாம். சரி, நாம முதல்ல பார்க்க போறது முதலமைச்சரோட முக்கிய அறிவிப்புகள். பாத்தீங்கன்னா, பெண்கள், கவர்மெண்ட் ஸ்டாஃப், அப்புறம் நம்மள மாதிரி கன்சூமர்ஸ்னு எல்லா தரப்பு மக்களுக்கும் பயன்படுற மாதிரி சில முக்கியமான நலத்திட்டங்களையும் சீர்திருத்தங்களையும் அரசு அறிவிச்சிருக்காங்க. முதல்ல நம்ம பார்க்க போறது இப்போ ரொம்பவே பிரபலமா பேசப்பட்டு வர்ற ஒரு திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டத்தை இன்னும் விரிவுபடுத்த போறதா சொல்றாங்க. இது உண்மையிலேயே தமிழ்நாட்டு பெண்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வாய்ப்பிருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும், இப்போ இந்த திட்டத்தின் கீழே தகுதியுள்ள பெண்களுக்கு மாசந்தோறும் 1000 ரூபாய் கொடுத்துட்டு வராங்க. இதுவே பல குடும்பங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கு இல்லையா? ஆனா இப்போ வர்ற ஒரு சூப்பரான அப்டேட் என்னன்னா, வர்ற பிப்ரவரி மாச பட்ஜெட்டுக்கு அப்புறம் இந்த 1000 ரூபாய் 1500 ரூபாயாவோ இல்லனா 2000 ரூபாயாவோ அதிகரிக்கலான்னு எதிர்பார்க்கப்படுது. நினைச்சு பாருங்க, இது நடந்தா எவ்ளோ பெரிய விஷயம். சரி, பெண்களுக்கான திட்டத்தை பார்த்துட்டோம். அடுத்ததா நம்ம அரசு ஊழியர்களுக்காக ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு. அவங்களுக்காக ஒரு புதிய பென்ஷன் திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இது பலரோட ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய கேரண்டியா இருக்க போகுது. அப்போ இந்த புது பென்ஷன் திட்டம்னா என்ன? ரொம்ப சிம்பிள். அரசு ஊழியர்கள் ரிட்டையர் ஆகும்போது அவங்க கடைசியா வாங்கின பேசிக் பேலிருந்து, அதாவது அடிப்படை சம்பளத்திலிருந்து சரி பாதி, அதாவது 50% மாசம் பென்ஷனா கொடுப்பாங்க. இது ஒரு கேரண்டியான பென்ஷன். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா 3 ஸ்டெப் தான். முதல்ல ஊழியர்கள் அவங்களோட பேசிக் சேலரியிலிருந்து ஒரு 10% கான்ட்ரிபியூட் பண்ணணும். ரெண்டாவதா பாக்கி தொகைய அரசாங்கமே போட்டுடும். கடைசியா இதனால அவங்களுக்கு கடைசி சம்பளத்துல 50% பென்ஷன் கிடைக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடும். ஆனா இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்ல. இந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு மட்டும் அரசாங்கத்துக்கு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 13,000 கோடி ரூபாய் வரைக்கும் கூடுதல் செலவாகுமாம். பாருங்க, இது எவ்ளோ பெரிய ஒரு நிதி அர்ப்பணிப்புன்னு. சரி, அடுத்ததா நம்ம எல்லாருடைய வீட்டையும் பாதிக்க போற ஒரு முக்கியமான மாற்றம். அதுவும் கரண்ட் பில் சம்பந்தப்பட்டது. ஆமா, மின் கட்டண கணக்கீட்டு முறையில ஒரு புது மாற்றம் வரப்போகுது. இது ரொம்பவே சிம்பிளான ஒரு சேஞ்ச் தான். இதுவரைக்கும் நமக்கு 2 மாசத்துக்கு ஒரு தடவை தானே இபி ரீடிங் எடுத்தாங்க. இனிமே மாசம் ரீடிங் எடுப்பாங்க. இந்த மாற்றமும் வர பிப்ரவரி பட்ஜெட்டுக்கு அப்புறம் அமலுக்கு வரும்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இந்த திட்டங்கள்லாம் ஏன் திடீர்னு இப்போ அறிவிக்கப்படுது? இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் காரணங்கள் இருக்கா? நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரம் இத பத்தி என்ன சொல்லுதுன்னு இப்ப நாம பார்க்கலாம். நம்ம கிட்ட இருக்கிற தகவல் படி வரவிருக்கிற தேர்தலை மனசுல வச்சு மக்களுக்கான நலத்திட்டங்களை இன்னும் அதிகமா வலுப்படுத்துறதுக்காக இந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கலாம்னு சொல்லப்படுது. இது இந்த விஷயத்த பத்தினா ஒரு பார்வை. அதைத்தான் நாம இங்க பகிர்ந்துக்கிறோம். இதனால என்னென்ன தாக்கங்கள் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். 1, பொதுமக்களுக்கான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். 2வது, பெண்களை ஒரு முக்கியமான வாக்காளர் தொகுதியா மையப்படுத்தி இந்த நடவடிக்கைகள் இருக்கு. இதனால அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் சில முக்கியமான தாக்கங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. சரி, எல்லாத்தையும் பார்த்துட்டோம். கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த நலத்திட்டங்கள் தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை எப்படி மாத்தோம்? குறிப்பா மாநிலத்தோட நிதி நிலைமையில இது நீண்ட காலத்துல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.